ஹாய், என் பேர் கார்த்திக். உங்க எல்லாருக்குமே தெரியும் பிடிவில வர கார்த்திக் எவ்வளவு ரொமான்டிக்கான ஆளுன்னு. ஆனா அது அந்த கார்த்திக், இந்த கார்த்திக். உங்களுக்குலாம் பிரியா கதை தெரியுமா? பூஜா கதை அதானே, அது தெரிஞ்சுக்கதான் வந்திருக்கீங்க. சரி, நானே சொல்றேன். எனக்கு ஒரு 15 வயசு இருக்குங்க. அப்பெல்லாம் ஒரு பையன் ஒரு பொண்ணுகிட்ட பேசினாலே லவ்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ண காலம் அது. ஆனா என் கேங்ல இருக்க பசங்களாம் அப்படியே ஆப்போசிட். இப்ப நான் ஏதாவது பொண்ணுகிட்ட பேசுனேன்னு வைங்க, அப்படி ஓட்டுவானுங்க. ஆனா அவனுங்க இப்ப எல்லாருமே கமிட்டா சுத்துறானுங்க, நான் மட்டும் சிங்கிளாவே இருந்தேன். அன்னைக்குன்னு பார்த்து ஜில்லுன்னு ஏசி காத்து என்னோட ஸ்கூல் பிரின்சிபல் ரூம்ல இருந்து என் கூட ஏதாவது சின்ன வயசுல இருந்து படிச்ச பொண்ணு. அன்னைக்கு அவன் மேல ஒரு டிஃபரண்ட் ஃபீல். மச்சான், அந்த பொண்ணு உன்னை பார்த்து நானும் பின்னாடியே போனேன். இப்ப மட்டும் வந்து திரும்பி பார்த்தா இது கன்ஃபார்ம் லவ் மச்சி. சொன்ன மாதிரி அவங்க திரும்பி பார்த்தாங்க. பார்த்தால நாளைக்கே போய் ப்ரப்போஸ் பண்ணிடு, இல்லாட்டி வேற என்னாச்சும் உசார் பண்ணிட்டு போயிடுவான். இது லவ்வான்னு சொல்ல தெரியல, பட் பிடிச்சிருக்குன்னு ப்ரப்போஸ் பண்ணி பார்க்கலாம்னு பண்ணேன். பிரியா கிட்ட நான் பேச முடியாது, அதனால என்கிட்ட சொல்லு. பேர் பிரியாவா? நான் பிரியாவோட ஃப்ரெண்ட், அதனால என்கிட்ட சொல்லு. சொல்லுடா, என்ன விஷயம்? இல்ல பிரியா, உன்கிட்ட ஒண்ணு பேசணும். பர்த்டேவா? சாக்லேட் கொடுக்கறியா? இல்ல பிரியா, உன்கிட்ட ஒண்ணு நான் காமிக்கணும். கார்த்திக், நீங்க வீட்ல வச்ச பேர் பிரச்சனை இல்ல. அப்பதான் நான் செத்து மூஞ்சி சாப்பிட்ட பால்ல. ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. இதோ காட்டதா எனக்கு 143 எல்லாம் கிடையாது. எனக்கு நான் ரொம்ப பிடிக்கும் கார்த்திக். பை. ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, பிரியாவை ஸ்கூல்ல தவிர வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. வீட்டுல ஒரு லேண்ட்லைன் இருந்துச்சு, நாங்க அதுதான் அடிக்கடி கால் பண்ணி பேசிப்போம். அப்படி ஒரு நாள் கால்ல நான் லேண்ட்லைன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஹலோ ஹலோ பிரியா. தம்பி, பிரியா தான் நான் மக்களா பேசுறேன். என்ன வேணும்? அங்கிள், நோட்ஸ் அங்கிள். நோட்ஸ் தினைக்கும் கால் பண்ற. பிஎஸ்என்எல்ல இருந்து பில் வந்துருது. நீ எனக்கு ஏன் அங்கிள் நானே வந்துறேன். பிடிச்சி நானும் என் நண்பர் ஸ்டாண்டியை கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போயாச்சுங்க. என்னடா அவங்க வீட்டுல மாட்டிக்கிட்டான்னு சொன்னா? டேய் ஆமாடா, எப்பயும் அவங்க அப்பா டைம் தான் நான் கால் பண்ணுவேன். ஆனா அன்னைக்கு ஃபோன் பண்ணும்போது அவங்க அப்பா எடுத்துட்டு என்ன வீட்டுக்கு வர சொல்லிட்டாருடா. என்ன பண்றது? எப்பவுமே உங்க அப்பா இல்லாம தானே போவ நீ. இப்ப மட்டும் நான் உங்க அப்பாவே வர சொல்லிருக்கோம் சொல்றேன். பயத்துல இருக்காண்டா. ஏன்டா நீ வேற இப்படி படுத்துற? பாரு அவங்க அப்பா நான் என்ன பண்றேன்னு. ஏரியால சத்திசன தெரியுமா உனக்கு? அவங்க அப்பா எல்லாம் ஒரு ஆளே இல்ல. என்ன பண்ணலாம்?
அவனை ஏறி மிதிச்சா 2 பேர் நெஞ்சில முன்னாடி நார்னரா போகுது. அங்கிள் இந்த ஒரே கண்டுபிடிக்கிற பொண்ணை பார்க்கவே மாட்டாங்க. என்ன விட்டுரு அங்கிள் ப்ளீஸ். தெரியும் வயசு இப்படிதான் இருக்கும். நான் ஒரு 2 மினிட்ல சொல்லிட்டா ஐயோ அங்கிள் இவன் உங்க பண்ணி நேரம் கூட பார்க்க மாட்டாங்க. சதீஷ் அண்ணா ஸ்கூலும் மாத்திட்டாங்க. கொஞ்ச நாள் கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்புறம் அதுவா சரியாயிடுச்சு. காலேஜ் போனதுக்கு அப்புறம் எப்பா இந்த லவ்வே வேணான்னு இருந்தேன். ஆனா அதான் பூஜாவை பார்த்தேன். மச்சான் ஃபெஸ்டிவல்லாம் ரெடியாடா? அதெல்லாம் முடிஞ்சிச்சு மேம். நீ போட்டோ எடுக்கிற வேலையை பாப்பியா? ஏய் எல்லாம் கரெக்ட்டா பாத்துடா. கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து போடா. டேய் என்னடா இவ்ளோ அழகா இருக்க? நானும் ஸ்கூல்ல எத்தனை பண்ண உசார் வந்திருக்கேன். நீ வேற. பார்த்தாலே தெரியுதா? மச்சான் ஆமா அந்த பொண்ணையா நீ ஒரு மாதிரி பாக்குற? மச்சான் பூஜா இன்னைக்கு செம்ம அழகா இருக்கால்ல? நாளைக்கே போய் சொல்லிடுறா. இல்லனா வேற நான் ஸ்டார்ட் பண்ணிடுவான். அதானே நாளைக்கு போய் எப்படி ப்ரோபோஸ் பண்றேன்னு மட்டும் பாரு. டைம் கிடைக்கும் போதெல்லாம் பிரியாங்கிட்ட பேச ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவர் ரொம்ப பிஸி. அப்படியே ஒரு நாள் காலேஜ் ஃபெஸ்ட்ல கார்த்திக், ஹே ஹாய் பூஜா. எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் கார்த்திக். தனியா பேசணுமா? பேசிக்கோ பாக்கலாம். டேய் உங்ககிட்ட தனியா பேசணும் கார்த்திக். தனியா பேசணுமா? இப்போ நான் சொன்னதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன். ஹே சொல்லு பூஜா. இவங்க சொல்றதுலாம் என்ன கார்த்திக்? உண்மையா? யாரு என்ன சொன்னா? கார்த்திக் பூஜா அது ஓ அதுவா? இது வரைக்கும் அது உண்மை இல்ல. நீ ஓகே சொன்னா அது உண்மையாக்கிடலாம். வாட் யூ திங்க் அபௌட் மீ கார்த்திக்? கார்த்திக் பேர் வச்சா நீ என்ன பெரிய இவனா? பூஜா டென்ஷன் ஆகாத. சும்மா விளையாட்டு என்ன பண்ணேன்? அப்போ நீ என்ன லவ் பண்ணல அதானே? ஆமா நான் உன்னை லவ் பண்ணல. அப்போ நீ என்ன லவ் பண்ணலையா? புரியல. என்னடா சின்னதா ஒரு டிராமா போட்டேன். அதுக்கு போய் நான் லவ் பண்ணலன்னு சொல்லிட்டேன்ல? ஆமா பூஜா நான் உன்னை லவ் பண்றேன். அப்பாடா இத சொல்ல 2 இயர்ஸ்ல ஏன் சார் வரைக்கும் வெயிட் பண்ணி சொல்ல வேண்டியதானே? ஆனா நீ தான் என்ன எதுவுமே சொல்லலையே. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். யோசிக்கிறேன். பாய். இந்த பொண்ணுங்க இருக்காங்க, நம்ம வெப்சைட் யூஸ் பண்ணி நம்ம பயங்கரமா யூஸ் பண்ணுவாங்க. பூஜா கூட தான் என்னோட லைஃப்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அன்னைக்கு ஒரு நாள் வேற என்னடாச்சு? கார்த்திக் கார்த்திக் ஹே சொல் பூஜா. எங்க வீட்ல மேரேஜ்னு டார்ச்சர் பண்றாங்க. பையன் சுத்தமா முடியல. பூஜா நம்ம இன்னும் காலேஜே முடிக்கல. அப்போ பேச மாட்டேன் அதானே? இல்ல அதுக்குள்ள மேரேஜ்னா எப்படி? அப்போ பேச மாட்டேன். பூஜா நான் வீட்ல வந்து பேசுறேன். பட் இப்போ என்னால எப்படி பேச முடியும்? சரி ஓகே விடு, இப்ப வேண்டாம். சும்மா ட்ரையல்ல பேசிக்காம எப்படி எங்க அப்பா கிட்ட வந்து போட்டு கேட்டேன். ட்ரையலுக்கா? இப்போ எப்படி பாரு. அங்கிள் அங்கிள் வீட்ல பிரியா இருக்காளா? வீட்ல பூஜா இருக்காளா? இது ஓகேவா? அப்புறம் அங்கிள் எப்படியும் உங்க பொண்ண ஒரு நல்ல பையனுக்கு கட்டி கொடுக்க போறீங்க. அந்த நல்ல பையன் என்ன மாதிரி ஸ்டைலா கெத்தா மாசா இருக்க கூடாது. அதுவும் உங்க முன்னாடி ஸ்டைலா கெத்தா மாசா இருக்குல்ல. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? இது ஓகேவா? சூப்பரா இருக்குல்ல? கார்த்திக் எங்க வீட்ல இப்படி சினிமா டயலாக்லாம் அடிச்சா எங்க அப்பா இம்ப்ரெஸ் ஆக மாட்டாரு கார்த்திக். நான் வேற ஒன்று ட்ரை பண்றேன். அங்கிள் பூஜா என்ன லவ் பண்ணல, நான் தான் பூஜா லவ் பண்றேன். இது ஓகேவா? சூப்பரா இருக்கு. பிடிக்கும். லூசு இல்ல எங்க அப்பா பார்த்தா உனக்கு எப்படிடா இருக்கு? இப்படி இருக்கு. இதுல ஆரம்பிச்ச பிரச்சனை தாங்க.
அவங்க அப்பா பத்தி நான் அசிங்கமா கேட்க, அவங்க வீட்டுல எல்லாரையும் அசிங்கமா கேட்க. என்னால முடியாது. இதோட முடிச்சுக்கலாம் கார்த்திக். வேண்டாம். பூஜா இப்பயும் போட்டு சொந்தடானே இதுக்கு இப்ப இவ்வளவு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க? But I can't fight with your own day, Karthik. I guess you. காலேஜும் முடிஞ்சு போச்சு, பூஜாவும் போயிட்டா. அது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா சால் until I joined office. ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் எல்லாரும் கேட்பாங்க, என்ன ப்ரோ கமிட்டடா அப்படின்ட்டு. நம்ம பொழப்ப சொன்னாதான் சிரிப்பா சிரிச்சிருவாங்களே, அதனாலே ஆமா ப்ரோ கமிட்டட் தான், ஆனா லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்னு சொல்லி சமாளிச்சு வச்சிருக்கேன். நம்மளுக்கு இந்த லவ் மேரேஜ்லாம் செட்டே ஆகாதுங்க, அரேஞ்ச் மேரேஜ் தான். ஏதாவது தெரியாத பொண்ணை போட்டோ பார்த்தோமா, ஓகே பண்ணுமா, சட்டு கூட கல்யாணமா செட்டில் ஆகுமான்னு இருக்கணும். கார்த்திக், நம்ம டீம்ல 2 நியூ ஜாயின்ஸ் வந்திருக்காங்க. காலேஜும் முடிஞ்சிச்சு, ஒருவேளை வர 2 பேருமே கேர்ள்ஸா இருந்தா Karthik! Neeya! What a surprise, yaar! So here, what பண்ற? ஆமா Handsome right? Karthik! உன்னை எப்படி மறக்க முடியும்? ஓ, நீங்க 2 பேரும் ஸ்கூல் மேட்ஸா? ஆமா, நாங்க 2 பேரும் காலேஜ் மேட்ஸ். இது கூட பரவாயில்லைங்க. பிரியா கிட்ட பேசினா பூஜா கோச்சிக்கிறா, பூஜா கிட்ட பேசினா பிரியா கோச்சிக்கிறா. இப்படியே பிரியா பூஜா பூஜா பிரியா ஐயோ தலை வெடிக்குதுங்க. இன்னைக்கு எனக்கு பர்த்டேங்க, எங்க வீட்டுல என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் டார்ச்சர் பண்றாங்க. கொஞ்சம் அழகாக ஏன் தான் பிறந்தேன் போதும் நான் பட்ட பாடு. எங்கே ஒரு பக்கம் சிங்கம் ஒரு பக்கம் நடுவில் நான் தாண்டி ஆடு. இப்படி இருக்குங்க என்னோட நிலைமை. நீங்களே சொல்லுங்க இப்ப நான் என்ன பண்ணுவேன். எனக்கு புரியுது, I have to choose anyone அப்படின்னு. ஆனா சத்தியமா தலை வெடிக்குது, என்னால எதுவுமே பண்ண முடியல. ஸ்கூல் படிக்கும்போது we were not that mature. ஆனா அப்பல இருந்து இப்ப வரைக்கும் நான் உன்னோட தான் கரெக்ட். I never want to lose you again, Karthik. ஒரு நிமிஷம் பாட்டு புரியுது. கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ. லைவ்ல கொஸ்டின் நான் சொல்ல மறந்துட்டேன். பிரியா வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும். அதனால தெரியல, அவ வந்து ப்ரோபோஸ் பண்ணே ஒரு டிஃபரெண்ட் ஃபீல் ஆகுது. திருப்பி நாஸ்டாலஜிக்கா இருக்கு சொல்லலாம். நல்லா பண்ணாச்சு. கார்த்திக், பிரியா, என்னடா மறந்துட்டியா? நம்ம எப்படிலாம் இருந்திருக்கோம். அன்னைக்கு ஏதோ எங்க அப்பாவை சொல்லிட்டேன்னு கோவப்பட்டுட்டேன். அதெல்லாம் விடு. Let's start from us. First card. Trisha, no Vidya. First card. Bye. என்னங்க இது? ஒன்னும் போனா ரெண்டும் ரெண்டும் ஒண்ணா வருது. இன்னொன்னு
கன்ஃபியூஸா இருக்குங்க. ப்ரோ ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கா? ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குமா? நம்ம என்ன பண்ணணும்னா ஆடியன்ஸ் கிட்ட கேட்கிறோமா? ஓகே, ஆடியன்ஸ்ல நீங்க என்ன சொல்றீங்க? பூஜாவா பிரியாவா? பூஜாவா பிரியாவா? One answer. பூஜா பிரியா. Okay, audience who say பூஜா, audience who say பிரியா. So I'm leaving this to you all. Thank you so much. Thank you.